இப்படியும் சில பேர் வணக்கங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் பேசியிருப்பீங்க. இது உங்களுக்குள்ளேயே சில கருத்துங்க இருக்கும். திருநங்கைங்க நல்லா தான் இருக்கிறாங்களே, இவங்க ஏன் பிச்சை எடுக்கிறாங்க, இவங்க ஏன் நைட்டில் பைபாஸில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நிற்கணுன்னுட்டு யாருக்குமே ஆசை கிடையாது, பிச்சை எடுக்கணுன்னுட்டு யாருக்குமே ஆசை கிடையாது. ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் வேலை தரோம், வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேருக்காக வேலையை ஒரு 4 நாள் கொடுத்துட்டு 5ஆவது நாள் அவங்கள என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள் வேலைக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் துரத்திடுறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டில் உங்களுக்கு வேலை தராங்களேன்னுட்டு. படித்தவங்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலை தராங்க, படிக்காத எங்களை போல இருக்கிறவங்களுக்கு வேலை கிடையாது. இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்களுக்கு தான் வேலைன்ற மாதிரி இருக்குது.